ஸ்டேட்ல இருந்து தான் வர்றேன். அங்க உள்ளவங்க வேலை பார்க்குற ஒரு நாள் சம்பளம். ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காலி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய நாளில் இந்த காணொலியில் முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி கதைக்க போகிறோம். இப்போ அதிகமாக வந்து அதிக மக்கள் பார்க்கின்ற பேசுகின்ற ஒரு நிகழ்ச்சியாக என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது சீ தமிழ் சரிகமபா சீசன் 5 நிகழ்ச்சி வந்து இப்போ மிகப்பெரிய ஒரு கோலாகலமாக வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இதில் குறிப்பாக வந்து உலகமெங்கிலும் இருக்கின்ற பாடகர்கள் பாடகிகள் வந்து இந்தியாவுக்கு சென்று அங்கே அந்த மேடையை வந்து அலங்கரித்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்லணும். இதுலையும் குறிப்பாக உலகமே வந்து எங்களுடைய புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற மக்களாக இருக்கட்டும், இலங்கையில் இருக்கிற மக்களாக இருக்கட்டும், அதிகமாக உற்று நோக்குறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட ஈழத்திலிருந்து யாராவது வந்து பாடல் படிக்க போக மாட்டார்களா, யாழ்ப்பாணத்திலிருந்து போக மாட்டார்களா, மலையகத்திலிருந்து போக மாட்டார்களா என்று சொல்லித்தான் வந்து அதிகமாக வந்து எதிர்பார்க்கின்ற ஒரு விடயம். அந்த வகையில் வந்து ஒவ்வொரு சீசன்லையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிற நாடுகளில் இருந்தும் மலேசியாவாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், கனடாவாக இருக்கட்டும், சுவிஸாக இருக்கட்டும், எங்களுடைய ஈழமாக இருக்கட்டும், எல்லா இடங்கள்லையும் இருந்தும் தமிழ் பேசுகின்ற உறவுகள் பாடகர்கள் பாடகிகள் வந்து போய் படிக்கின்றது ஒரு வளமையான ஒரு விடயம். அதுலேயும் குறிப்பாக எல்லா போட்டியாக்களையும் எல்லா இடங்கள்லையும் இருந்தும் போட்டியாக்களை வந்து எடுப்பாங்க. ஏன்னு சொல்லிங்கன்னா அவங்களுடைய ஒரு டிஆர்பி அது சொல்லவே தேவையில்லை. அதுவும் குறிப்பாக இந்த மலையக மக்கள் குறிப்பாக கஷ்டப்படுற மக்கள்னு சொல்லி சொன்னால் சீ தமிழுக்கு சொல்லி வேலையே இல்லை. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க எங்களுடைய மக்களுக்கு எங்களுடைய சிறார்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வாய்ப்பு ஒன்று கொடுக்குறாங்க. அந்த ஒரு விதத்தில் வந்து நாங்கள் ஒரு நன்றிக்கு சொல்லணும். இருந்தாலும் வந்து எங்களுடைய ஈழம் அதனுடைய நாங்கள் ஈழத்தில் போர்னாலப்பட்ட வடு இந்த வழிகளையே மட்டுமே வச்சுக்கொண்டு அவங்க எங்களுடைய எமோஷனில் எங்களுடைய வாழ்க்கையில் எமோஷனலாக விளையாடுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களுடைய தங்களுடைய டிஆர்பிக்காக என்ன பண்ணலாம் செய்கிறாங்க. குறிப்பாக எல்லாருக்குமே தெரியும், அம்பாறை மாவட்டத்திலிருந்து சபேசன் அவர் உண்மையிலே வந்து தான் ஒரு நிறைய கஷ்டப்பட்டு, அதாவது இதுக்கு முதல் ஆடிஷன்லையும் வந்து நான் ரிஜெக்ட் ஆகியிருந்தேன், அது மட்டும் இல்லாமல் நான் ராசி இல்லாதவன் அப்படின்னா நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருந்தாரு. உண்மையிலே தங்களுடைய திறமையை வந்து காட்டணும்ன்றதுக்காக நாங்கள் எப்படியாவது சாதிக்க மாட்டோமா என்று ஏங்குறவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தாலும் அவர்களுடைய எமோஷனோட வந்து நாங்கள் கண்டிப்பாக இது விளையாடக்கூடாது. அப்படித்தான் இதுவரைக்கும் வந்து இந்த சீ தமிழ் சரிகமபா மேடையில் நடந்து கொண்டிருக்குது. இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய ஈழத்திலிருந்து யுத்தம் காரணமாக சுவிஸுக்கு போன பிரசானுடைய பாடல்கள் வந்து நாங்கள் போட்டிருப்போம், எல்லாம் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து 2ஆம் தேதியோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆடிஷன் அதாவது அந்த விசா வந்து முடியுது. இனி திருப்பி அவர் வந்து சுவிஸுக்கு போய்த்தான் வரணும். அது சம்பந்தமான கவலைகளை வந்து நாங்கள் போட்டிருப்போம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவருடைய தாத்தா பெருபெருமாக ஒரு பாடகர் திவாகர் அவர்களுடைய வந்து ஒரு நேர்காணல் வீடியோ பதிவு வந்து போட்டிருக்கோம், பார்க்காதவர்கள் போய் பாருங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய முக்கியமாக யாழ்ப்பாணத்திலிருந்து முதல் வருஷம் போன கில்மிசா இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்திலே மிகப்பெரிய ஒரு நாதஸ்வர வித்துவானாக திகழ்ந்த உலகத்துக்கே அவர் பாலமுருகன் அப்படின்னு சொல்லி சொன்ன நாதஸ்வர வித்துவான் பாலமுருகன் அப்படின்னு சொல்லி சொன்னாலே தெரியாதாக்கள் யாருமே இருக்க முடியாத ஒரு பாலமுருகன் குமரன் வந்து மாமா புகழ்பூத்த ஒரு நாதஸ்வர கலைஞன். அவர் இந்தியாவாக இருக்கட்டும், வெளிநாடுகளாக இருக்கட்டும், எல்லா நாடுகள்லையுமே போய் தன்னுடைய திறமையை வந்து காட்டின ஒரு புகழ்பூத்த நாதஸ்வர வித்தனுடைய மகள் கரங்கினி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சீ தமிழ் சரிகமபா நிகழ்ச்சியில் வந்து தெரிவாகி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தெரிவாகின உடனே வந்து அவருடைய அந்த சிறுவதிலிருந்து அப்பா அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க. பிறகு மென்மேலும் வந்து பயிற்சிகள் எல்லாமே எடுத்து ஒரு முறைப்படி வந்து அந்த சங்கீதத்தை வந்து கற்று தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ நடுவுகள் வந்து கேட்கின்ற போது அவங்க சொல்லுவாங்க, என்னுடைய அப்பா வந்து ஒரு நாதஸ்வர வித்துவான் யாருன்னு கேட்க பாலமுருகன். அப்போ சீனிவாஸ் சார் சொல்லுவார், அப்போ நீங்கள் குமரன் என்ற உங்களோட மாமா ஓகே, அப்போ நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் பயணிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் எனக்கு இந்த ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு என்ன தெரிஞ்சுதான் கதைக்கிறாங்களா தெரியாமல் கதைக்கிறாங்களான்னு சொல்லி எனக்கு ஒரு டவுட் ஒன்று இருக்குது. இப்போ ஏற்கனவே வந்து சீனிவாசருக்கும் சரி அங்கே இருக்கிறவர்களுக்கும் சரி இந்த பிள்ளைய வந்து ஓகே குமரன் இவர்களுக்கு மாமா, பாலமுருகன் இவங்களுக்கு அப்பா, திறங்கினா அப்பான்னு சொல்லி உண்மையிலே தெரியாதா அல்லது இந்த டிவி ஷோவுக்காண்டியை வந்து தெரியாத மாதிரியே வந்து ஆக்ட் பண்ணுறாங்களா என்றது வந்து எனக்கு தெரியலை. இருந்தாலும் வந்து
தரங்கினி வந்து யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு பெண், புகழ் பூத்த நாதஸ்வர கலைஞனுடைய பெண். உண்மையிலே நன்றாக வந்து பாடல் எல்லாமே வந்து பாடல் வந்து நன்றாக படிக்கிறாங்க, தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அவங்க போகணும், நன்றாக பாடல்கள் எல்லாமே வந்து படிக்கணும். அவங்கள வந்து பலாலி விமானத்தில் வந்து வரவேற்கிறதுக்கு வந்து நாங்கள் எல்லாம் தயாராக இருக்கிறோம் என்றதை வந்து சொல்லிக்கொண்டு, அடுத்தது முக்கியமான ஒரு விடயம், இன்றைய நாள் ஒரு புறமோ ஒன்று கிடைக்கப்பட்டிருந்தது. மலையகத்திலிருந்து ஒரு பெண் ஒரு ஆள் வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கார். நான் வந்து நுரேலியாவில் பெல்மோரல் ஒரு எஸ்டேட்ல இருந்து தான் வர்றேன். குறிப்பாக நுவரெலியா மாவட்டத்திலிருந்து பெல்மோரல் அப்படின்னு சொல்லி ஒரு எஸ்டேட் இருக்குது. இப்போ குறிப்பாக இப்போ மலையகத்தை நாங்கள் முதல் பார்க்க போனது வந்து அசானியோட தான் பொசல்லாவ நயப்பன அசானியோட ஊர். அதே மாதிரி இந்த ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நுவரெலியாவில் பெல்மோரல் அப்படின்ற சொல்லி ஒரு ஸ்டேட் இருக்குது. அந்த ஸ்டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சினேகா எனப்படுகின்ற ஒரு பெண் தான் இன்றைய நாளில் தெரிவு செய்யப்பட்டிருக்கார். அப்போ அந்த பெண் வந்து பாடல் படிக்கிறாங்க. முதலாவது தெரிவு பாடல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அசுரன் படத்திலிருந்து எள்ளுவாய பூக்களையே ஏறெடுத்தும் பாக்கலையே ஆளான ஒரு சிரிப்பு குத்துதையா. அதாவது ஒரு எல்லாருக்குமே தெரியும், அசுரன் படத்திலிருந்து ஒரு மகனை இழந்த ஒரு தாயினுடைய அந்த குடும்பத்தினுடைய தவிப்பு தான் அந்த ஒரு பாடலாக இருக்கும். அந்த ஒரு பாடலை வந்து நல்லா அழகாகவே வந்து படிக்கிறாங்க. உண்மையிலேயே அந்த ஒரு எஸ்டேட்ல இருந்து, பெல்மோரல் எஸ்டேட்ல இருந்து அங்கே வேலை செய்கிறவர்கள் எல்லாருமே நாங்கள் எல்லாமே வந்து ஒரு நாள் அரிசி பண்ணுற காசு, அதாவது நாங்கள் சாப்பிட்ற காசு எல்லாமே வந்து சேர்த்து தான் அந்த பிள்ளையை வந்து நாங்கள் இப்போ அனுப்பி வச்சிருக்கிறோம். அந்த பிள்ளையும் அதுதான் வந்து சொல்கிறாங்க, என்னுடைய ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து ஒன்று சேர்த்து தான் எங்களை வந்து இங்க சீத்தமிழுக்கு வந்து அனுப்பி வச்சிருக்காங்க. அப்ப இந்த வந்து எங்களுடைய ஒரு நாள் சம்பளத்துல நாங்க அரிசி வாங்கி சாப்பிடுற சம்பளத்தை கொடுத்து நாங்க நிகழ்ச்சிக்கு அனுப்பி இருக்கிறோம். இந்த ஒரு பதிவு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அப்படியே அசானியுடைய பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா அசானியுடைய ஊர்ல இருக்கிற மக்களும் காசெல்லாம் சேர்த்து தான் ஒன்று சேர்த்து தான் அசானிய எங்க சீத்தாமிழ் சரிவுக்கு வந்து அனுப்பி வச்சிருந்தாங்க. அதே போலத்தான் வந்து இப்ப இந்த பிள்ளையினுடைய ஸ்டோரியும் வந்து இருக்குது. அவங்க வந்து உண்மையிலே டிஆர்பிக்கு தான் செய்கிறாங்களோ, உண்மையிலே டிஆர்பிக்கு தான் செய்கிறாங்க. ஆனாலும் வந்து என்ன சொல்கிறது, கஷ்டத்தை மட்டுமே வந்து கேட்குறாங்க. அவங்களுடைய உடைகளை வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா ஏதோ அந்த ஒரு எல்லாரும் பார்த்த உடனே பரிதாபப்படணும், தங்களுடைய சேனல் வந்து என்னுடைய அந்த நிகழ்ச்சி வந்து இன்னும் பிரபலியம் அடையணுன்றதுக்காக எல்லாருடைய எமோஷனல் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அந்த நிகழ்ச்சி முழுக்க ஒரு எமோஷனலாக தான் வந்து போகும். அழுகிறதும் பிறகு அதை வந்து வெற்றியாக வந்து கொண்டாடுறதும், அவங்கள செலக்ட் பண்ணுறதும் ஒரு டிஆர்பிக்காகத்தான் அவங்க முழுக்க செய்கிறாங்கன்றதை வந்து முழுக்க தெரிகிறது. இருந்தாலும் மீண்டும் மலையகத்திலிருந்து இப்போ அசானிக்கு அடுத்ததாக இந்த ஒரு பிள்ளை வந்து போயிருக்காங்க. கண்டிப்பாக வந்து இந்த பெல்மோரல் எஸ்டேட் மக்களுக்கு வந்து அங்கே இருக்கிற வேலை செய்கிற தொழிலாளர்களுக்கு எல்லாருக்குமே வந்து பெரிய ஒரு மீண்டும் மறுபடியுமாக மலையகத்திலிருந்து ஒரு பிள்ளை ஒன்று போய் படிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் உண்மையாக கண்டிப்பாக அவங்களுடைய பொருளாதார ரீதியாகவும் சரி அவங்க நிறைய கஷ்டப்பட போகிறாங்க. இதுக்காக என்னென்ன நடவடிக்கைகள் வந்து சீத்தமிழ் என்னென்ன உதவிகள் வந்து செய்கிறாங்க, அதுக்கு பிற்பாடு இப்போ என்னென்ன விஷயங்கள் இனி நடக்க போகுதுன்றதை வந்து பொறுத்து தான் பார்க்கணும். கண்டிப்பாக தொடர்ச்சியாக இறுதி கட்டங்கள் வரைக்கும் இந்த 4 போட்டியாளர்களும் வந்து நன்றாக படிக்க வேணும். இதையும் குறிப்பாக பிரசான எடுத்துக்கொண்டு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உண்மையிலேயே நல்ல ஒரு குரல் வளம். நான் பார்த்த இந்த 4 பேருக்கும் பிரசான் வந்து உண்மையிலேயே முறைப்படி சங்கீதத்தை வந்து கற்று இதன்றிருக்க. அடுத்ததாக வந்து தெரங்கினி, இப்போ வந்து அதுக்கு அடுத்ததாக வந்து சபேசன் இருக்கிறார். சபேசனை தொடர்ந்து இப்போ இந்த பிள்ளை இன்றைய தான் ப்ரோமோக்கள் எல்லாமே வந்திருக்குது. இனி அடுத்தடுத்து என்னென்ன விடயங்கள் வந்து நடக்க போகுதுன்னு சொல்லி தெரியல. ஒரு சில நேரங்கள்லையும் பெல்மோரலுக்கும் நாங்கள் போகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குமென்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி அங்கே ஏதாவது நாங்கள் போய் பெல்மோரலுக்கு அந்த ஸ்டேட்டுக்கும் போய் நாங்கள் ஏதாவது காணொலி பதிவு போடுறோம்னு சொல்லி யாராவது விரும்புறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அந்த ஊரில் அந்த மக்களோட போய் கதைச்சு ஒரு பதிவு கொண்டு போகிறதுக்காக கண்டிப்பாக நாங்கள் முனைவோம். ஏண்டா ஏற்கனவே அசானியை தொடர்ந்து கில்மிசாவாக இருக்கட்டும், அதுக்கு பிறகு இந்திரஜித்தாக இருக்கட்டும், அப்போ எல்லா இடங்களுக்கும் நாங்கள் பயணிச்சுக்கிறோம். அப்போ இதே மாதிரியே வந்து இந்த பெல்மோரல் எஸ்டேட்டுக்கும் கண்டிப்பாக நாங்கள் போவோம்ன்றதை வந்து சொல்லிக்கொள்கிறோம். அதோட இந்த காணொலி வந்து முடிக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன். என்ன ஒரு அழகான ஒரு காணொலி வாயிலாக சந்திப்போம். மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள், அப்போ தான் நிறைய பேருக்கு எங்களுடைய காணொலிகளை வந்து காட்டும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், விரும்பினாக்களுக்கு வந்து காணொலியை அனுப்பி வைங்க. ஓகே, பாய்.